பாரி வேந்தனை அடித்து தரையில் சாய்த்த போது கார்த்திக் அந்த காட்டின் விளிம்பில் அமைந்துள்ள ஒரு சிறிய குடிசையில் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் விஜயனின் தாத்தா விக்ரமன் கண்களை மூடி சில மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். கார்த்திக்கிற்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான், நான் இங்கிருந்து போகணும், ஆனா நான் இந்த கதவை திறந்தா அது அவருக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் என்ன செய்யறது? அப்போது கதவு தானாக திறந்து கொண்டு மெல்லிய காற்றொன்றில் லேசான மல்லிகை பூவின் வாசம் பரவி வந்தது. அதை உணர்ந்தவுடன் கார்த்திக்கின் உடல் சிலிர்த்து போனது. சந்திரலேகா என்று அவனையும் அறியாமல் அவன் வாயிலிருந்து அவள் பெயர் வந்தது. மந்திரங்களை ஓதிக் கொண்டிருந்த விக்ரமன் மெதுவாக தன் கண்களை திறந்து புன்னகைத்தார். கார்த்திக் அங்கிருந்த சூழலை புரிந்து கொள்ள முயற்சித்தான். ஏன் விக்ரமன் புன்னகைக்கிறார் என்று கார்த்திக் குழம்பினான். விக்ரமன் தரையிலிருந்து எழுந்தான். இரவின் இரண்டாம் பாதையில் அந்த காடே அமைதியாக இருந்தது. விக்ரமன் கதவை திறந்து கொண்டு அந்த இருளில் இறங்கி நடந்தார். கார்த்திக்கும் அவரை பின்தொடர்ந்து சென்றான். காட்டில் விக்ரமனை பின்தொடர்ந்து செல்வது கார்த்திக்கிற்கு சிரமமாக இருந்தது. அவன் தன் முன்னால் இருந்த செடிகளை விலக்கியவாறு அவன் தொடர்ந்து நடந்தான். அப்போது ஒரு திருப்பத்தில் விக்ரமன் சட்டென்று அவன் பார்வையிலிருந்து மறைந்தார். கார்த்திக் விக்ரமனை தேடியவாறு சந்திரலேகா இருக்கும் தேவதாசிகளின் மாளிகையை அடைந்தான். அப்போது மாளிகைக்குள்ளே சந்திரலேகாவின் அலறல் சத்தம் கேட்டது. யாராவது உதவி பண்ணுங்க என்று அவள் அழுகையுடன் கெஞ்சு கொண்டிருந்ததை கார்த்திக் மாளிகையின் வெளியில் நின்று கேட்டான். உடனே அவன் மாளிகையை நோக்கி ஓட்டம் எடுத்தான். மாளிகையில் இருந்த காவலர்கள் அனைவரும் மயங்கி கிடப்பதை அவன் கண்டான். தனது அறையின் சந்திரலேகா வேந்தனின் தலையை தன் மடியில் வைத்து அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே கையில் கட்டையுடன் பாரி நின்று கொண்டிருந்தான். ஏன் இப்படி செஞ்ச பாரி? நீ அடிச்சதுல வேந்தனுக்கு என்ன ஆகும்னு யோசிக்கவே இல்லையா? இப்படி செஞ்சிட்டியே, இப்ப நான் என்ன செய்வேன்? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன் கடவுளே என்று அவள் அழுது புலம்பினாள். ஆனால் அவள் புலம்பல்கள் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் பாரி கையில் இருந்த கட்டையை தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடினான். மாளிகைக்குள் வந்த கார்த்திக்கிற்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இன்னொரு பக்கம் சந்திரலேகா தன் சேலையின் தலைப்பால் வேந்தனின் தலையில் வடிந்து கொண்டிருந்த ரத்தத்தை துடைத்தாள். அப்போது மாளிகையின் கடைசியில் இருந்த ஒரு பெண் சந்திரலேகாவின் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். சந்திரலேகா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இது யாரு? இது கார்த்திகை வேந்தன், அடிபட்ட ரத்தம் வருது என்று சந்திரலேகா தட்டு தடுமாறி கூறினாள். நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்றேன் என்று அவள் அருகில் வந்தாள். சந்திரலேகாவுடன் சேர்ந்து அவள் வேந்தனை தூக்கி மெத்தையின் மீது படுக்க வைத்தாள். அவன் காயங்களை ஒரு துணி கொண்டு அவள் துடைத்துவிட்டு அதில் மஞ்சளை பூசினாள். பின்பு ஒரு வெள்ளை துணியை எடுத்து அவன் தலையை கட்டினாள். வேந்தன் சுயநினைவின்றி மெத்தையின் மீது படுத்து கிடந்தான். இங்க என்ன நடந்துச்சு சந்திரலேகா? இந்த அறைய பார்த்தா ஒரு பெரிய சண்டை நடந்தது போல இருக்கே. வெளியில இருக்கிற காவலர்களும் மயங்கி கிடக்குறாங்க. என்ன நடந்துச்சு சொல்றீங்களா என்று பணிப்பெண் கேட்டாள். பாரி என் விருப்பம் இல்லாம என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தான். அப்போ வேந்தன் வந்து என்ன காப்பாத்த முயற்சி செஞ்சான். அந்த சண்டையில பாரி வேந்தனை கட்டையால அடிச்சுட்டு ஓடிட்டான். இது மட்டும் மனோகருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையே என்று அச்சத்துடன் அழுது கொண்டே கூறினாள் சந்திரலேகா. பணிப்பெண் சந்திரலேகாவின் கண்ணீரை துடைத்து விட்டாள். கவலைப்படாத, மனோகரி காலையில வரைக்கும் வரமாட்டாங்க. அது வரைக்கும் இவரை நீங்க இங்க வச்சு பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க, நான் உங்க அறைக்கு வெளியில இருக்கேன் என்றாள் அவள். இது அனைத்தையும் பார்த்த கார்த்திக்கிற்கு இப்போது ஒரு விஷயம் மட்டும் நிம்மதியளிப்பதாக இருந்தது. சந்திரலேகாவுக்கு வேந்தன் உதவியா இருக்கானா? கடந்த காலத்துல நான் முழுசா கெட்டவன் கிடையாது என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். கார்த்திக்
தனது முற்பிறவியான வேந்தனை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருக்க படுக்கையில் கிடந்த வேந்தனை பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரலேகா. அப்போது வேந்தன் மெதுவாக தன் கண்களை திறந்தான். வேந்தன், நீ எந்திரிச்சிட்டியா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று அவள் கண்ணீர் வடித்தாள். அவள் அழுவதை பார்த்த வேந்தன் எழுந்திருக்க முயன்றான். வேணா சந்திரலேகா, நீ அழுறத என்னால பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடியே நான் உன்னை கலங்க வச்சிருக்கேன் என்று அவள் கண்ணீரை துடைத்தான் வேந்தன். பாரியோட குணத்தை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இல்லனா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது சந்திரலேகா. என்னால உன் வாழ்க்கையே வீணாயிடுச்சு என்று குற்ற உணர்ச்சியுடன் சொல்லி தலை குனிந்தான் வேந்தன். வேந்தன், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். விக்ரமன் என்னை வந்து பார்த்தாரு. அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்று தாழ்ந்த குரலில் அவள் கூறினாள். விக்ரமின் பெயரை கேட்டதும் வேந்தன் அதிர்ச்சி அடைந்தான். விக்ரமன் உன்னை சந்திக்க வந்தாரா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? என்ன சொல்ற சந்திரலேகா? ஆமா வேந்தா, நீ என்ன நேசிச்சது எனக்கு தெரியும். ஆனா நான் பாரிய விரும்புறேன்னு தெரிஞ்சு நீ உன் ஆசைகளை கட்டுப்படுத்திக்க முயற்சி செஞ்சிருக்க. ஆனாலும் என்னை சந்திச்சு உனக்கு என் மேல இருந்த ஆசைய சொல்லி பார்த்ததே இல்லை வேந்தா. ஆமா சந்திரலேகா, ஆனா நீ பாரிய தேர்ந்தெடுத்ததும் அவ எனக்கு ஒரு நல்ல நண்பன்றதுனால என்னால எதுவும் சொல்ல முடியல. இதுக்கு நடுவுல பண்ணையாரும் உன்னை அடைய நினைச்சாரு. அதனாலதான் நான் பாரிக்கிட்ட உன்னை கூட்டிட்டு ஓட சொன்னேன். அதுக்காக பணம் கூட கொடுத்து உதவி செஞ்சேன். ஆனா பாரி உன்னை காட்டி கொடுத்துட்டான். அதனாலதான் நீ இன்னைக்கு ஒரு தேவதாசியா இந்த மாளிகையில கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் சந்திரலேகா என்று சொல்லி வேந்தன் கட்டிலில் இருந்து எழுந்தான். சந்திரலேகாவும் அவனை தொடர்ந்து எழுந்தாள். வேந்தா, விக்ரமன் என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா நான் தேவதாசியா ஆக்கப்பட்டப்ப கூட நீங்க தானே என்ன முதல்ல அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க. அது ஏன்? வேந்தன் அவள் முகத்தை நேராக பார்த்து அந்த கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பித்தான். நான் உன்னை அனுபவிக்க நினைக்கல சந்திரலேகா. உன்னை அனுபவிக்கணும்னு நினைக்கிற மனுஷங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முயற்சி பண்ண. ஆனா அந்த முயற்சியில அன்னைக்கு நான் தோத்து போயிட்டேன் என்று சொல்லி வேந்தன் அழுதான். அவன் அப்படி பேசியது சந்திரலேகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் அவனின் கைகளை பிடித்து, இல்ல வேந்தா, ஒரு மனுஷனா நீ என் மனசுல இருந்து இன்னும் தோத்து போகல. நீ அழக்கூடாது என்றாள் அவள். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை நம்பாம அந்த துரோகி பாரிய நம்பினேன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் புரிஞ்சுக்கல. நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்றது விக்ரமன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சந்திரலேகா அப்படி பேசியதை கேட்டபோது வேந்தனின் குணத்தை கண்டு கார்த்திக் ஆச்சரியமடைந்தான். ச்சே, இவன் சந்திரலேகாவை காப்பாத்ததான் எல்லாம் செஞ்சிருக்கான். அது தெரியாம நானே என்னோட முற்பிறவிய தப்பா நினைச்சிட்டேனே என்று அவன் வருத்தமடைந்தான். கார்த்திக் நடப்பதை புரிந்து கொள்ள முயன்ற போது வேந்தன் சந்திரலேகாவின் கண்ணீரை துடைத்து அவளை படுக்கையில் அமர வைத்தான். அவன் சந்திரலேகாவை ஆறுதல் படுத்தும் விதமாக தாழ்ந்த குரலில் பேசினான். லேகா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு நாள் நான் உன்னை இந்த பாழங்கிணத்துல இருந்து காப்பாத்துவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. பண்ணையார் இருந்து போயிருந்தாலும் மனோகரியும் இந்த ஊர் மக்களும் உன்னை வாழ்விட மாட்டாங்க என்றான் வேந்தன். ஏன் வேந்தன், எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று கலங்கினாள் சந்திரலேகா. வேந்தன் அவள் கண்ணீரை துடைத்தான். நான் உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் லேகா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் உன்னை காதலிக்கிறேன். என்னோட காதலுக்காக உன்னை இது எல்லாத்துலயும் இருந்தும் நான் காப்பாத்துவேன். இது சத்தியம் என்று அவள் கையை பிடித்தான் வேந்தன். இதே மாதிரி எனக்கு பாரியே ஒரு நாள் வாக்கு கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் என் மனச உங்களை நம்ப சொல்லுது வேந்தன் என்று அவள் கூறினாள். அவளின் பதிலை கேட்டு புன்னகைத்துவிட்டு வேந்தன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இந்த நம்பிக்கையை நான் ஒரு நாளும் உடைக்க மாட்டேன் என்றான் வேந்தன். சந்திரலேகா அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள். அழுது வடிந்திருந்த அவளின் 2 கண்களிலும் வேந்தன் முத்தமிட்டான். அவன் உதட்டின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள் சந்திரலேகா. அவளின் உடல் சிலிர்த்தது. வேந்தன் அவள் உதட்டின் அருகில் வந்து முத்தமிடாமல் அவளை பார்த்தான். கண்களை திறந்து சந்திரலேகா அவனை நோக்கினாள். அவளின் பார்வை ஏன் நிறுத்தினாய் என்று கேட்பது போல இருந்தது.
வேந்தன் அவள் கழுத்தோடு சேர்ந்து அவளை அணைத்து பிடித்து அவள் உதடுகளை கவ்வினான். அவள் முகத்தை ஆற தழுவி அவன் ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான். சந்திரலேகா அவனின் அணைப்பில் சொக்கி போய் அவனை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் மோகத்தில் திளைத்து கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த பிறவியில நான் துர்காவை காதலிக்கிற மாதிரி போன பிறவியில வேந்தன் சந்திரலேகாவை காதலிச்சிருக்கான். இது தெரியாம நான் அவனை தப்பா நினைச்சிட்டேனே என்று அவன் வருத்தப்பட்டான். சரி, இதை விட இப்ப முக்கியமான விஷயம் துர்காவை மாதிரியே இருக்கிற அந்த மோகினியை பத்தியும் விஜயனோட தாத்தா விக்ரமனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே கார்த்திக் அங்கிருந்து கிளம்பினான். வேந்தன் சந்திரலேகாவை முத்தமிட்டபடியே அவளை இடையை பிடித்து இழுத்தான். வேந்தன், உண்மையாவே காதல் ஒரு தூய்மையான உணர்வு தான் இல்லையா? எப்படி சொல்ற லேகா? இதுக்கு முன்னாடி என் உடம்புல சில ஆண்கள் கை வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் என் விருப்பம் இல்லாம அந்த தொடுதலை நான் அருவருப்பா நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப நீ என்னை தொடும்போது நான் காதலை உணர்ற வேந்தா என்று அவள் சொல்லிய போது அவள் கண்கள் லேசாக கலங்கியது. சந்திரலேகா, நான் உன் பக்கத்துல இருக்கிறப்ப நீ எதுக்கும் கலங்க கூடாது என்று சொல்லி அவள் மீண்டும் அவன் உதட்டில் முத்தமிட்டாள். சந்திரலேகா கலக்கமுடன் அவனை பார்த்து புன்னகைத்தாள். வேந்தன் அவளை மெத்தையின் மீது சாய்த்து படுக்க வைத்தான். அவள் காதுகளில் மெதுவாக முத்தமிட்டு அவள் உடலை நெளிய செய்தான். வேந்தனின் முத்தங்களால் சந்திரலேகாவின் உடல் நடுங்கியது. அவள் வேந்தனின் கண்களை பார்த்தபோது அதில் காதல் நிரம்பி வழிந்தது. அவள் கண்களை மூடி வேந்தனை இறுக்கி அணைத்து முத்தமிடத் தொடங்கினாள். அவள் தன் மனதில் இருந்த வலி அனைத்தையும் மறைத்து அவனை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். வேந்தன் முத்தமிட்டவாறே அவள் கூந்தலை அவிழ்த்து விட்டான். தன் விரல்களால் அவள் முகத்தை வருடினான். சந்திரலேகா வெட்கப்பட்டு சிரித்து கண்களை மூடினாள். வேந்தன் அங்கிருந்து விளக்கை அணைத்தான். மெல்லிய நிலவொளியில் அவளை படுக்க வைத்தான். இருவரும் தங்களுக்குள் மூழ்கி போக தொடங்கினார்கள். இன்னொரு பக்கம் கார்த்திக் பைரவர் கோயிலில் அமர்ந்தவாறு உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஊர் மக்கள் சிலர் கூடி நின்று பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான். மந்திரவாதி சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல யாரு காணாம போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதா? அப்படி யாரும் தெரியலையே. யாரும் காணாம போயிருந்தா இந்நேரம் சொல்லி இருப்பாங்களே என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஓடி வந்த ஒருவன், ஊர்ல ஒரு பொண்ணை காணோம் என்றான். அப்படின்னா அந்த பெண்ணோட உடலை தான் அந்த மோகினி பயன்படுத்துறா. தன் மனசுக்குள்ள இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை அந்த காணாம போன பொண்ணோட உடல்ல வச்சு அனுபவிக்கிறாவ என்று மந்திரவாதி ஆவேசமாக கூறினான். அப்போது விக்ரமன் அங்கு வந்து கொண்டிருந்தார். விக்ரமனே வராரு, என்ன செய்தின்னு அவர்கிட்டயே கேட்போம் என்று கூட்டத்தில் இருப்பவன் சொன்னான். விக்ரமன் வருவதை பார்த்த கார்த்திக்கும் அவர் பக்கம் திரும்பினான். விக்ரமன் கைகளை கூப்பி அனைவருக்கும் வணக்கம் வைத்தவாறு வந்தார். விக்ரமா, நீ எங்க போயிருந்த? 2 நாளா உன்னை பார்க்கவே இல்ல. நாங்க இங்க எல்லாரும் பயந்து போயிருக்கோம். பண்ணையார் இறந்து போன செய்தி உனக்கு தெரியும்ல? விக்ரமனிடம் கோயில் பூசாரி கேட்டார். ஆமா பூசாரி, நான் 2 நாள் வெளியூர் போயிருந்தேன். பண்ணையார் இறந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்ப வந்திருக்கேன். ஆமா, மந்திரவாதி என்ன சொல்றாரு? ஊருக்குள்ள ஒரு மோகினி எப்படி நடமாட முடியும் என்று விக்ரமன் கேட்டான். ஆமா விக்ரமா, ஊருக்குள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அந்த விக்ரமனிடம் கோயில் பூசாரி கேட்டார். ஆமா பூசாரி, நான் 2 நாள் வெளியூர் போயிருந்தேன். பண்ணையார் இறந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்ப வந்திருக்கேன். ஆமா, மந்திரவாதி என்ன சொல்றாரு? ஊருக்குள்ள ஒரு மோகினி எப்படி நடமாட முடியும் என்று விக்ரமன் கேட்டார். ஆமா விக்ரமா, ஊருக்குள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அந்த பொண்ணோட உடம்புலதான் மோகினி நடமாடுறதா மந்திரவாதி சொல்றாரு என்றார் பூசாரி. அப்போது அங்கிருந்த பெண் ஒருத்தி விக்ரமனை பார்த்து கேட்டாள். ஆமா விக்ரமா, உங்களோட மனைவி எங்க? அவங்கள காணோம் என்றாள். அப்போதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் ஊருக்குள் காணாமல் போயிருக்கும் பெண் விக்ரமனின் மனைவிதான் என்பது புரிந்தது. விக்ரமனின் மனைவி யார்? அவள் காணாமல் போனதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து கேளுங்கள். சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.